மகா பரிசுமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை தாழ்த்துகிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை கூட்டி சேர்த்த உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் தகுதியற்ற ஜனங்களாக வந்தாலும் தகுதியை கொடுக்கிற தேவன் நீராயிருக்கிறபடினால் நிச்சயமாக உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே நாங்கள் மகிழ்ந்து கலிகூர்ந்து உம்முடைய ஜீவனை உள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்டு கர்த்தாவே இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது ஒரு நிச்சயத்தோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கர்த்தாவே கடந்து செல்ல உம்முடைய இரக்கம் எங்களோடு கூட இருக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, பேசுகிற உதடுகளையும் கேட்குற செவிகளை நீர் ஆசீர்வதியும். அது மாத்திரமல்ல, இந்த கட்டடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வழிநடத்தல் கூட இருந்து கர்த்தாவே தடைகள் வராத வண்ணம் உம்முடைய இரக்கமானது கூட இருந்து கர்த்தாவே நீர் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நபர் மத்தியிலும் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நீர் ஆளுகை செய்து கர்த்தாவே உம்முடைய சித்தத்துக்குள்ளாக நீர் வழி நடத்தும். இந்த வேளை ஆசீர்வதியும், திறக்க போகிற வார்த்தை ஆசீர்வதியும். அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும். அந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படும். இந்த வேளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாக 2 வேத பகுதியை நாங்கள் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 31 37. அடுத்ததாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். முதலாவதாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அதிலே 31 37 மட்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாடு 363வது பக்கம் நான் வாசிக்கிறேன். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்ந்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்தநிசனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. ஆமென். दावीद की वचने सलगो कल मनुष्य साउल्ट एकवर दंडुओय साउल्ट औ अडगस्वा हरियेय दावीद साउल्ट कथा කොට කිසිවෙකුගේ සිත අවුනිසා ක්ලාන්ත නොවේවා. ඔබගේ මෙහෙකරුවෝ මම ගොස් මේ ෆිලිස්තියා සමග සටන් කරමි කිය. साउल्ट මේ ෆිලිස්තියාට විරුද්ධව ගොස් ඔහු සමග සටන් කරන්නට නොබට බැරිය. මක්නිසාද නුඹතරුණේ කිය. ඔහු වනාහි තරුණ වයස පටන් යුද්ධකාරයෙක්ව සිටින්නේකයි දාවිද්ට කියවෙයි. दावीद ඔබගේ මෙහෙකරුවා තමාගේ පියාගේ පැටළුවන් බලාගෙන සිටිද්දී සිංහයකුට බලසින්ද ඇවිත් රැළේ පැටළුවක ගත්තෝය. මම ඌ පස්සේ ගොස් ඌට ගසා උගේ කටින් පැටළුව ගලවා ගත්තෙමි. ඌ මට විරුද්ධව නැගිට විට මම ඌ රැවුලෙන් අල්ලා ඌට ගසා මැරුවෙමි. ඔබගේ මෙහෙකරුවා වූ මම සිංහයාත් පළසාත් දෙන්නයි මැරුවෙමි. ජීවමාන දෙවියන් වහන්සේගේ සේනාවලට නිඳා කළ මේ අචර්මත பெலிஸ்தியார் उनके एक में मरने यही साउल की हुई तावत दावीद सिंह ने आगे नियपरहरी बरसागे नियपारित मागले स्वामी महान से ले फिलिस्ती आगे अतिरिक्त मागलवन से कई की हुई साउल कथा बड़ा
යන ස්වාමීන් වහන්සේ ඔබ සමග සිටින සේක්වයි දාවිද කීවේ. ஆமென். நாங்கள் அடுத்ததாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 271வது பக்கம் புதிய ஏற்பாடு. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். ஆமென். එබැවින් මාගේ මග්නිසාද තමන්ගේ යහපත ගැන නිසා කැමැත්තෙන්වත් වැඩ කරන්නට නුඹලා තුල ක්‍රියා කරන්නේ දෙවියන් වහන්සේමයි. ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான காலை பொழுதிலே வந்த அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நேரத்திலே நான் பொருளுக்காக நாங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13 நாங்கள் பார்த்தோம். விருப்பத்தையும் செய்கையையும் அவரே எங்களிலே உண்டாக்குற தேவன். நான் கொடுக்க போகிற தலையங்கம் விருப்பமும் செய்கையும். ஆமென். விருப்பமும் செய்கையும் ஒன்றுல எங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான் அதை கிரியையினாலே நாங்கள் செய்கையிலே நாங்கள் காண்பிப்போம். ஆமென். அதனால் இன்றைக்கு அருமையான இந்த காலை பொழுதிலே அங்கே தீர்க்கதரிசி கொடுத்த அந்த செய்தி, அங்கே இந்த மகத்தான யுத்த வீரனாகிய தாவீது என்ற அந்த தலையங்கத்திலிருந்து நான் அதில் கொண்டு வர்ற அந்த பொருளை வித்தியாசப்படுத்த நான் விரும்புகிறேன். தீர்க்கதரிசி இதை பேசியிருக்கிறார், அந்த தலையங்கத்திலே நான் கொண்டு வர நான் விரும்புகிறேன். ஆமென். அதனாலே நாங்கள் இப்போ சபையாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த சபையானது ஒரு புது பொலிவை அடைந்து கொண்டு வருகிறது கட்டடத்தில். ஆமென். ஆனால் அந்த புது பொலிவு எங்கள் மத்தியில் வர வேண்டும் என்று தேவன் எப்பொழுதும் உங்களை ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வண்ணமாக தேவன் உங்களோடு எப்பயுமே பேசி கொண்டிருக்கிறார். வருகிற வாரம் எங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். அங்கே அனைத்து சகோதரர்களும் வருவார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். அதுக்கு உங்களுடைய அந்த கிரியைகள், உங்களுடைய செய்கைகள் மிக உதவியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனாலே இந்த அருமையான நேரத்திலே விருப்பம் செய்கை, இந்த விருப்பத்தையும் செய்கையும் யார் உண்டாக்குறதுண்டா? தேவன் தான். அப்போ அதனால் தான் தீர்க்கதரிசி சொல்கிறார், எந்த மனிதனும் எந்த கிறிஸ்தவனும் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டுமானால் தேவன் தான் அதை கொடுக்க வேண்டும் என்று. தேவன் ஒருவனை தெரிந்து கொள்ளாமல் ஒருவனாலும் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. நாங்கள் கிறிஸ்தவனாக நாங்கள் என்ன செய்கிறோமென்றா எங்களை பறைசாற்றலாம், எங்களை அடையாளப்படுத்தினாலும் தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனை ஒருவனை கிறிஸ்தவனாக மாற்றாவிட்டால் எவனும் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. அப்போ அதனால் 4 காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டு, அழைக்கப்பட்டு, அபிஷேகிக்கப்பட்டு, பொருத்தப்பட. ஏன்னா உலக தோட்டத்துக்கு முன்பே தேவன் தெரிந்து கொள்ளுகிற தேவன். ஆமென். அதனால் தான் வேதம் சொல்லுது, நீங்கள் உலக தோட்டத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறீர்கள். அப்போ தெரிந்து கொள்ளப்படாமல் நீங்கள் அழைக்கப்படையலாது, அழைக்கப்படாமல் நீங்கள் அபிஷேகிக்கப்படையலாது, நீங்கள் அபிஷேகிக்கப்படாமல் பொருத்தப்படையலாம். எங்கே பொருத்தப்படுறோம்? சிறுமந்தையில் அல்ல, தேவனுடைய சரீரமான அந்த அவயத்தில், அவருடைய அந்த வார்த்தையில் நீங்கள் பொருத்தப்படாமல் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக வர முடியாது. அதுக்கு நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக வரணுமென்றால் தேவன் உங்களை அழைத்திருக்கணும். பிதாவானவர் ஒருவனை இழுத்து கொள்ளாமல் ஒருவனும் என்னிடத்தில் வர முடியாதுன்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்படியானால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்படணும், நீங்கள் அழைக்கப்படணும், அபிஷேகிக்கப்படணும், நீங்கள் பொருத்தப்படணும். நீங்கள் அப்போ தான் உங்களுடைய விருப்பம் செய்கையில் நீங்கள் யார் என்பதை அது காண்பிக்கும். எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும், நாங்கள் எல்லாத்தையும் செய்ய வேண்டிய விருப்பம் இருக்கும். ஆனால் அந்த விருப்பம் எல்லாத்துலேயும் இருக்கலாது. நாங்கள் எதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டோமோ அந்த விருப்பம் எங்களோட செய்கையில் காண்பிக்க முடியும். இப்போ தாவீதை தேவன் அழைத்திருந்தால், தாவீதை எதற்காக தேவன் அழைத்தாரோ அந்த விருப்பம் அவனுக்கு தேவன் கொடுத்திருந்தா அவனுடைய செய்கையும் யாரை போல் அது காண்பிச்சிட்டு இருக்கும்? ராஜாவை போல தான் அது காண்பிக்கும். தேவன் இப்போ உங்களை மனவாட்டியாக தேவன் அழைத்திருந்தால், நீங்கள் அதை உங்கள் மத்தியில் அந்த விருப்பத்தை தேவன் வைத்திருந்தால் உங்களோட செய்கையெல்லாம் எப்படி இருக்கும்?
மணவாட்டியை போல தான் இருக்கு. நீங்கள் அந்த மணவாட்டி என்ற அந்த ஸ்தானத்தில் தான் நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் செயற்படுவீங்க. ஏனென்றால் அந்த விருப்பத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த விருப்பமும் செய்யையும் தேவன் உண்டாக்குறவர் என்று நாங்கள் இப்போ வாசித்தோம். இப்போ உலகத்தில் நாங்கள் வாழும்போது பல விருப்பம் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு லட்சியம் இருக்கும், என்னவாக வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்துக்காக அவன் என்ன செய்வான், அந்த விருப்பத்தை அவன் செய்கையில் அவன் காண்பிச்சுட்டு தான் இருப்பான். அவன் ஒரு நல்ல தொழிலை பெறணுமெண்டா அதுக்கு படிப்பான். அதில் தான் அவன் வாழ்க்கை என்ன செய்யும், ஓடு. அதிலே அவன் ஓடி 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 அதிக பிரயாசப்பட்டு அதிக அந்த காரியத்தை இழந்து அவன் என்ன செய்வான், அதை பெறுவான். அப்போ நீங்கள் உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தால், தெரிந்து கொள்ளப்பட்டு இருந்திருந்தால், நிச்சயமாக உங்களுக்கு தேவன் அந்த விருப்பத்தை வச்சிருந்தால் உங்களோட கிரியை எல்லாமே யாரை போல இருக்கும், தேவனை போல தான் இருக்குது. அப்போ அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் இருக்கிறண்டா அது தேவன் தான் கொடுத்துருக்கோம். இல்லாட்டி நாங்கள் என்ன செய்வோம்னா நடிக்கிறவளாக இருப்போம். எங்களோட கிரியையில் யார் என்பதை என்ன செய்யும், காண்பிக்கிறதா இருக்கும். ஏனென்றால் எங்களோட மார்க்கம் அதான். நான் இப்போ கடந்த ஒரு தினம் முன்பாக இந்த பாத யாத்திரை போகுது. அவங்க அந்த புத்த மதத்தில் நான் நினைக்கிறேன் வியட்நாமில் இருந்து அவங்க பாத யாத்திரை போகிறாங்க. அதில் அந்த ஆமுதுரு பேசின வார்த்தை என்ன தொட்டிச்சு. நான் செய்தியோடு தான் பார்ப்பேன், இதை பார்த்தா அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டவங்களுக்கு தெரியும். அவர் சொல்கிறேன், நாங்கள் உண்மையான புத்த மதத்தை நாங்கள் பின்பற்றல. ஏன்னா இந்த பூமியில் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் கஷ்டப்படுகிறோம். ஏன்னா ஒன்று அடைய நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு நல்ல மனைவியை அடைய கஷ்டப்படுறோம், நல்ல ஒரு வேலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள கஷ்டப்படுறோம், நாங்கள் படிக்க கஷ்டப்படுறோம், நாங்கள் ஒரு வீடை பெற்றுக்கொள்ள கஷ்டப்படுறோம். கஷ்டப்பட்ட பிற்பாடு நாங்கள் என்ன செய்கிறோம்டா பிறவும் கஷ்டப்படுறோம். ஏனென்றா அதை பாதுகாத்து கொள்ள, வீட்டை பாதுகாத்து கொள்ள, மனைவியை பாதுகாத்து கொள்ள, வேலையை பாதுகாத்து கொள்ள, இப்படியாக நாங்கள் என்ன செய்கிறோமா, கஷ்டப்படுகிறோம். ஆனால் நாங்கள் அந்த மார்க்கம் என்ன சொல்லுகிறது, அதில் நாங்கள் நடப்புறதுக்கு நாங்கள் யாரும் கஷ்டப்படுகிற இல்லையா. அப்போ அதனால் புத்த பெருமான் எதை அங்கே போதித்தாரண்டா, அவர் எல்லாவற்றையும் அவர் வெறுத்து போட்டு அவர் என்ன செய்தார்ன்றா தன்னை முழுவதுமாக இந்த உலகத்துக்கு அர்ப்பணித்து அவர் கடந்து போனார் என்று அவர் சொன்னார். அதனால் இன்றைக்கி யாருமே இதை நாங்கள் பின்பற்றுகிறது இல்லை. நாங்கள் கஷ்டப்பட வேண்டும், நாங்கள் ஒன்றை பெற்றுக்கொள்ள தான் நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களோட வாழ்க்கையை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்று அவருடைய உரை இப்போ நான் சொன்னதை விட சிறப்பாக இருந்துச்சு. நான் இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்பு கேட்டேன். அப்போ நான் அதை வேதத்தோடு நான் பார்த்தேன். ஏன்னா வேதமும் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பிரயாசப்படுறோம். நாங்கள் அதிக பிரயாசப்படுறோம், உண்டை பெற்றுக்கொள்ள, உண்டை தேட, அதுக்கு எவ்வளோ விரயம் செலுத்துகிறோம், எவ்வளோ வியர்வை சிந்துகிறோம். ஆனால் தேவன் இலவசமாக ஒரு நித்திய ஜீவனை தந்து நாங்கள் யாருமே அதுக்காக பிரயாசப்படுகிறது. அது ஏனென்று அதை காண்பிக்கிறதுண்டா, அந்த விருப்பத்தையும் அந்த செய்யையும் தேவன் நாங்கள் உண்டாக்கல. அவர் உண்டாக்காமல் எங்களால் வர முடியாது. அப்போ அதை வரணுமென்ற நாங்கள் தேவன்கிட்ட தான் எங்களை என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா அந்த விருப்பத்தையும் செய்யையும் உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அதனால தான் எங்களால் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். இன்றைக்கு ஞாயிறில் ஒரு மாதிரி இருப்போம், நாங்கள் வெளியே போனோன்னு உண்டாயிருப்போம். ஆனால் எங்களோட விருப்பங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த விருப்பங்கள் எதை காண்பிக்கிறது. இன்றைக்கு பூமியில் வாழ்கிற மனிதன் ஒவ்வொரு விருப்பத்தை கேட்பான். விருப்பத்தை கேட்கக்குள்ள தேவன் கொடுக்குறார். கொடுத்தோன்னு அவன் என்ன நினைக்கிறான்னா, தேவன் அவனோடு இருக்கிறாரு. ஏன்னா கேட்குறவனும் பெற்றுக்கொள்கிறான். மற்ற 7-8 வாசிங்க, லூக்கா 11 நான் நினைக்கிறேன், அதை வாசிங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென். அப்போ பாருங்க, கேட்கிற எவனும் என்ன செய்கிறான் என்றால் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்போ நீங்கள் உலகத்தில் வாழும்போது நீங்கள் எதை கேட்டாலும் அவர் தருவீர். ஏன்னா அது அவருடைய வாக்கு தத்தமாக இருக்கிறது. அதனால் அவர் உங்களோடு இருக்கிறார்ன்றது அர்த்தம் இல்லை. உங்களுடைய விருப்பம் செய்ய எதுவாக இருக்கிறதோ அதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் என்பதுக்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் ஜெபத்தில் கண்ணீர் விட்டு அழுதா நீங்கள் எதை கேட்டாலும் அவர் தருவே. அது நீதிமான், அது துன்மார்க்கன் என்பது தேவண்ட பாகுபாடு அல்ல.
ஆனால் உங்களோட விருப்பம் செய்கை அதுவாக இருக்குமானால் நிச்சயமாக அவனுக்கும் அது கிடைக்கும், மற்றவனுக்கும் அது கிடைக்கும். அதை தான் சாலமோன் சொல்கிறான். அப்போ அதனால தான் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஏமாந்து போகிறதுக்கு காரணமே என்னென்னா தேவன் ஜெபத்துக்கு பதிலளிக்கிறதுனால. ஆனால் அவருடைய கிரியைகளை பார்க்குற வேளையில் வேதத்துக்கும் அதுக்கும் என்னவா இருக்காது, சம்பந்தம் இருக்காது. அந்த விருப்பத்தை அவர் வைத்திருக்கிறாருன்னா நீங்கள் வேதத்தோடு தான் பார்க்கும். நான் உலகத்தில் வேதம் சொல்லாத ஒன்றை நான் கேட்டுட்டு தேவன் எனக்கு தந்துட்டாரண்டா அது இங்கே தான் பார்க்கும். இந்த வேத வார்த்தைக்கு அது பொருந்துதான், அது அவர் உனக்கு சித்தமாக வைத்திருக்கிறாரா, அல்லது இந்த பூமியில் உனக்கு தேவன் எந்த பணியை வச்சிருக்கு, ஆணுக்கு என்ன பணியை வச்சிருக்கிறேன், பெண்ணுக்கு என்ன பணியை வச்சிருக்கிறேன். அப்போ நீ அந்த பணியை தாண்டி போட்டு தேவன் எனக்கு தந்தார், தேவன் என்னோடு இருக்கிறார், மனுஷனுக்கு அது தெரியாதுன்னு நாங்கள் என்ன சொல்லுவோம்? நாங்கள் மனுஷனுக்கு சொல்கிறதா நினச்சி நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவன் அந்த ஜெபத்துக்கு பதிலளித்தபடினால அந்த மனிதனை நாங்கள் தூசிப்போம். ஆனால் அந்த மனிதனை நாங்கள் தூசித்து நான் ஒரு தேவபுத்திரன் நானும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். ஏனென்றா தேவண்ட சித்தந்தான் அந்த பூமியில் நடக்கும். எந்த மனிதன் சொல்கிற கருத்தும் அங்கே எடுபடாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நாங்கள் இன்னொரு மனிதனை நாங்கள் அவமதிக்க மாட்டோம். இன்னொரு தேவ மனிதனை நாங்கள் அவமதித்து போட்டு நாங்கள் அந்த கருத்தை நாங்கள் வைக்க மாட்டோம். ஏனென்றா நாங்கள் தேவனுடைய ஜனமாக இருப்போம்ண்டா தேவன் அதை கொடுத்தார், தேவன் அதை செய்தார் என்ற அந்த எண்ணத்தில் எங்களோட கிரியைகள் எல்லாமே அந்த வேத வார்த்தையோடு அங்கே கடந்து போகும். பாருங்கள், ரைட், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 32வது பந்தியில் ரைட் பாருங்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கும்படி தேவன் உங்களை முன்குறிக்கவில்லை என்றால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராகவே இருக்க மாட்டீர்கள். அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலே அன்றி உங்களுடையதல்ல. அதை தெரிந்து கொள்ளுறது யாருண்டா தேவன் தான். இல்லாட்டி நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த பரிசேயர்களை போல் நடிகர்களாக இருப்போம். நாங்கள் கிறிஸ்தவர்களை போல் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வர்ற வேளையில் நாங்கள் ஒரு கிறிஸ்தவர்களை போல் நடப்போம், எங்களோட சுபாவத்தை தாழ்மையாக வச்சுருப்போம். ஏன்னா ஆனால் அடுத்த நாள் போனோன்னு நாங்கள் மாற்றிடுவோம். என்னென்னா தேவன் அழைக்கி தேவனங்களை மாற்றாமல் தேவனங்களை தெரிந்து கொள்ளாமல் நாங்கள் ஒரு கிறிஸ்தவன் நானும் இருக்கலாம், நீங்களும் இருக்கலாம். அப்போ அதனால தான் இன்றைக்கு தேவனுடைய வருகை வருமெண்டா அதான் தீக்க சொல்லு தேவண்ட வருகை வருமென்று நாங்கள் விசுவாசிச்சு தேவண்ட வருகை இப்போ நாங்கள் நியூஸை பார்க்கக்குள்ள எங்களுக்கு தெரியுது. ஆனால் தேவண்ட வருகை சீக்கிரம் என்று சொல்லிட்டு தேவண்ட சுவிசேஷத்தை நான் சொல்லாமல் இருந்தால் அது இந்த கிரியை செய்கையை அது காண்பிக்கு. ஏன்னா நான் என்னொண்ட செஞ்சிட்டு இருக்கிறேன். அப்போ வரப்போதண்டா நான் அதுக்கு தான் நான் ஆயத்தப்படுவேன். அந்த செய்கையை தான் நான் செய்யணும். தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார், நாங்கள் ஆயத்தப்படணும், நாங்கள் இதில் எங்களை மாற்றணும், இதில் எங்களை மாற்றம் அடைய முடியும். நான் வேறொண்டை கட்டிட்டு வேறொண்டை செய்துட்டு இருந்தால் அது நான் பேசுகிறதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிற விருப்பம் தான் அந்த விருப்பம் செய்கை. அப்போ தாவீதை தேவன் அபிஷேகிச்சிட்டேர், அவனோட விருப்பம் அங்கே விருப்பத்தை அவன் மீது வச்சிட்டேர். ஆனால் அந்த செய்கைக்காக அவன் என்ன செய்தான்? காத்திருந்து தன்னை மாற்றினான். ஏன்னா அவன் யாராக இருந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த எண்ணத்தில் அவன் அப்படியே நடந்து கொண்டிருந்தான். பாருங்கள், ரைட் பாருங்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கும்படி தேவன் உங்களை முன்குறிக்கவில்லை என்றால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராகவே இருக்க மாட்டீர்கள். அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலே அன்றி உங்களுடையதல்ல. எந்த மனிதனும் தேவனை தேடுகிறது இல்லை, எந்த மனிதனும் எப்பொழுது தேவனை தேடுவதும் இல்லை. நீங்கள் தேவனை தேடவில்லை, ஆனால் தேவன் உங்களை தேடினார். ஆமென். தேவன் அழைத்தார், நீங்கள் அல்ல, ஆனால் தேவனே உங்களை அழைத்தார். அப்போ பாருங்கள், தாவீது தேவன் தான் என்ன செய்தேன்? அழைத்தார். அப்போ பாருங்கள், உலகத்து ஓட்டத்துக்கு முன்பே தேவன் உங்களை தெரிஞ்சிருந்தால் தான் அழைப்பேர். ஒரு சந்தர்ப்பம் வரக்குள்ள தேவன் என்ன செய்வார்? அழைப்பேர். அழைச்ச பிற்பாடு அவர் என்ன செய்வார் என்ற தன் அபிஷேகத்தை வைப்பேர். அபிஷேகத்தை வச்சோடனே நீங்கள் எங்கே பொருந்துவீங்க? அவன் ராஜா என்னும் சாணத்தில் அவன் பொருத்தப்பட்டான். ஏன்னா தேவன் அவனை அழைச்சபடினால் அவன் ராஜா தான். யாரும் தடுக்கலா, யாரும் கொலை செய்ய இயலாது, எதுவுமே சிங்கமும் கரடியும் எதுவுமே அவனை செய்ய இயலாது. ஏனென்றால் தேவன் நீ ராஜாண்டு பொறுத்திட்டு. அப்போ அதே போல தான் நீங்கள் மணவாட்டி என்று தேவன் உங்களை அழைத்திருந்தால்
அது நீங்கள் என்ன செய்வீங்க? யாருமே அதை இடற பண்ண இயலாது, யாருமே உங்களை ஒன்றும் செய்ய இயலாது. ஏனென்றா தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார், தேவன் உங்களை பொறுத்து இருக்கிறார். அப்போ அந்த வார்த்தையோடு நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் பொருத்தப்படுவீங்க. ஆமென். அப்போ பாருங்கள், பாருங்க, இங்கே எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். நீங்கள் உங்கள் விருப்பத்தின் பேரில் ஒரு கிறிஸ்தவராக இல்லை, தேவனுடைய விருப்பத்தின் பேரிலேயே நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆமேன். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாமல் ஒருவனும் என்னிடத்திலே வர முடியாது. பாருங்க, உலகத்தோட்டத்துக்கு முன்பே ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள், அது வேத வசனமாக இருக்கிறது. பிதா ஒருவனை அழைக்காவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வர முடியாது. கவனியுங்கள், அந்த அபிஷேகமானது அவனை அடைந்த உடனே அவன் சரியாக அப்போதிலிருந்து அவன் ஒரு ராஜா என்னும் ஸ்தானத்தில் பொருத்தப்பட்டான். ஆமேன். நீங்களும் கிறிஸ்து இயேசுக்குள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறீர்கள். அப்போ அதனால தான் திகழ்ச்சி. அதே போல தான் இன்றைக்கு எத்தனை தாவீது இருக்கிறீர்கள். நீங்கள் அந்த தாவீதாக இருந்திருந்தால் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் தேவன் அழைத்திருப்பார். தெரிந்து கொண்டால் நிச்சயம் அழைப்பார். அவர் அழைத்திருந்தால் அவர் அபிஷேகிப்பார். அதை யாரும் தர முடியாது, அவரே அந்த அபிஷேகத்தை தருகிறவர். அதுக்கு பிற்பாடு அபிஷேகம் உங்களோடு இருந்தால் நீங்கள் வார்த்தையோடு என்ன செய்வீங்க? பொருத்தப்படுவீங்க. நீங்கள் பொருத்தப்படாமல் நீங்கள் வீணாக என்ன செய்வீங்க? நீங்கள் நடக்கிறவளாக இருப்பீர்கள் என்றால் அங்கே வேதத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா தாவீதுக்கு பாருங்கள், அவன் என்ன சொல்கிறான்? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. அப்போ பாருங்கள், அவனோட வாஞ்ச என்னவா இருந்தது? அவனுடைய விருப்பம் என்னவா இருந்ததென்றால் தேவன் மீது தாகம். அப்போ பாருங்கள், அந்த விருப்பம், அந்த செய்கை. அப்போ அதனால தான் பாருங்கள், தேவனோடு அன்றைக்கு பரிசுத்த ஆவி இல்லை தாவீதோடு. ஆனால் பாருங்கள், அன்றைக்கு தேவன் எப்படி, சங்கீதம் சொல்லுது, தேவன் எப்படி அன்றைக்கு ஆக்களை குணமாக்கினாரோ. சங்கீதம், தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குறார். அப்போ சவுலுக்கு பாருங்கள், அசுத்தாவி பிடிச்சோன்னே தாவீதை தான் அழைக்கிறாங்க. அழைச்சோன்னு அவன் என்ன பாட்டு பாடினான்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று அவன் என்ன செய்கிறான்? தம்பூர் அடிக்கிறவளையில் அசுத்தாவி ஓடிட்டு. பாருங்கள், அந்த வார்த்தை அந்த பிசாசை துரத்தினது. அப்போ பாருங்கள், அவன் பாடல் கூடாக என்ன செய்தான்டா? தேவன் வார்த்தையை அவன் பாடலாக பாடுற வேளையில் தேவன் வார்த்தையை அனுப்பி குணமாக்குறான். அப்போ பாருங்கள், அந்த வல்லமை இருந்தது. ஏனென்றால் தேவன் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவன் அவனை அழைச்சிருக்கிறார். அதனால் அபிஷேகம் அவன் மீது இருக்கிறது. அவன் வார்த்தையோடு பொருத்தப்படுகிற வேளையில் என்ன நடக்குதுன்னா அந்த ஜீவன் வருகிறது. அப்போ அதே போல தான் இன்றைக்கு விருப்பம் செய்ய. அப்போ இன்றைக்கு உங்களோட விருப்பம் செய்ய எதுவாக இருக்கிறதோ அதுவாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ உங்களோட விருப்பம் தேவன் பேரில் ஒரு வாஞ்ச தாகம் அங்கே இருக்கு. இன்றைக்கு அந்த கடைசி பாட்டு ஒன்று, தமிழ் பாட்டு, என்ன முழங்காலில் நின்று வேதத்தை அறிய தினந்தோறும் ஏன்னா தேவா உணர்த்து. அப்போ பாருங்கள், அன்றைக்கு அப்படி தான் அவங்க படித்தாங்க. முழங்காலில் நின்று வேதத்தை அறியணுமன். வேதம் அறிய அறிய வந்து விருப்பம் வரும். ஆமேன். அப்போ தேவன் வந்து அப்போ தான் என்ன செய்கிறேன் உங்கள் மத்தியில் அந்த அதை அவர் கொடுப்பு. அதனால தான் தாவீது அந்த இருதயத்துக்கு ஏற்ற தாசனாயிருந்தான். அப்போஸ்தலர் பாருங்கள், பவுல் கூட அதை அழகாக சொல்கிறேன். அப்போஸ்தலர் நான் 13 நினைக்கிறேன், பாருங்கள், நான் எழுதி வந்தேன் நான், பாருங்கள் 13:22 வாசிங்க. நீ என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே. இல்லை அப்போஸ்தலர் 13:22. ஆமென். அப்போ பாருங்கள், எனக்கு சித்தமானதை அவன் செய்வான் என்று யார் சாட்சி கொடுத்தது? தேவனே கொடுத்த. ஏண்டா அவனுக்கு அந்த விருப்பம் செய்ய தேவன் அங்கே உண்டாக்கியிருந்தார். அப்போ அதனால தான் தன் இருதயத்துக்கு பாருங்கள், தாவீது செய்கிறதெல்லாம் அது சரியாக இருக்கும் என்று தேவன் நிச்சயித்தான். ஏனென்றா அவனுக்குள்ளே வாஞ்ச பாருங்கள், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கருதுன்னு அவன் பாடுறான்.
அப்போ பாருங்கள், அந்த தாகம் அவனுக்குள்ளே இருந்தபடினால தேவன் பாருங்கள் என்ற சித்தத்தை அவன் செய்வான், என்ற விருப்பத்தை செய்வான் என்றது தேவன் விரும்பினான். அப்படி தான் தேவன் இந்த கடைசி நாட்களில் ஒரு மணவாட்டி அவர் தெரிந்திருப்பாராண்டா, நிச்சயமாக கணவனுடைய சித்தத்தை மனைவி செய்வாள் என்பதை அறிஞ்சாதான் அவர் கொடுப்பேன். அவர் இல்லாட்டி அவர் எல்லாரையும் கொடுக்க இயலாது. அப்போ நீங்கள் அவருடைய செய்கையாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சாட்சி பெறுகிறது. அதான் ஆவி மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமுள்ளவன் வரக்கடவை. இன்றைக்கு மெசேஜை கொடுக்கிறது மணவாட்டியாக இருக்கிறான். அப்போ ஏன் இந்த மணவாட்டி கொடுக்காமல் இருக்கிறான்டா, தேவன் தெரிந்து கொள்ளாட்டி உங்களை அழைப்பு இருக்காட்டி உங்களுக்கு என்ன இருக்காது, அபிஷேகம் இருக்காது. ஏன்னா அழைக்கிறவனுக்கு தான் அவர் அபிஷேகிக்கிறார். அதனால தான் தேவன் தெரிந்து கொண்டார். அதான் தீக்க சொல்கிறேன், அவன் தெரிந்து கொண்டபடினால தாவீதுக்கு தெரியும் தன்னோடு தேவன் இருக்கிறார் என்று. ஏண்டா அவனுக்கு தெரியும் சிங்கத்துக்கு, ஏண்டா இயற்கைக்கு மேம்பட்டது பெரிய பல சிங்கம் அவன் அடிக்கிற வேளையில் இவன் சிறுவனாயிருந்தான், அதை விழுத்து ஏற்றில் மண்டா அவனுக்கு தெரியும் ஏதோ ஒன்று என்னோட இருக்கிறதன். அப்போ அதனால் அவனுக்கு தெரியும் தன்னோடு தேவன் இருக்கிறாரன். அப்போ அவன் இருக்கிறாரன் எப்போயுமே அவன் என்ன செய்கிறான், பாட்டு பாடி அவன் தேவனை மகிமைப்படுத்திருக்கிற வேளையில் அழைப்பு வருது பாருங்கள். அழைப்பு வந்தோடனே உடனே அவன் ராஜா இல்லை, ஏறக்குறைய 22 வருஷத்துக்கு மேலாக அவன் என்ன செய்தான் இருந்தான். ஆனால் அவனுக்கு தெரியும் ஒரு நாள் நான் வருவேன்னு. ஏன்னா அவனுக்கு தெரியும். அதனால தான் அவன் என்ன செய்கிறான். அதே பாருங்கள், அது மாத்திரமில்லை, அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் தெரியும். பாருங்கள், தாவீது என்ன செய்யப்பட்டான்னா என்ன செய்கிறான், தன்னை பிள்ளைகளால் வெறுக்கப்பட்டான். ஏன்னா எல்லாரும் போனாங்க, படை வீரர்கள் போனாங்க, எல்லாமே போனாலும் அந்த போர் வீரர்கள் அவனோடு இருந்தாங்க. அப்போ பாருங்கள், எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் வேணுமென்னு பாருங்கள், அந்த எருசலேமுக்குள்ளே போய் அந்த எருசலேம் தண்ணீருக்காக அவன் வாங்கிக்கிற வேளையில் அவங்க என்ன செய்கிறாங்க, ஊடுருவிப்பு. ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருந்துச்சாம், தாவீதுடைய விருப்பம் அவங்களுக்கு அங்கே பெரிய காரியம் கட்டளையாக இருந்தது. அவன் ஜதார்த்தமாக சொல்கிறான், இருக்கும்போது அவன் ஜதார்த்தமாக சொல்கிறான். அந்த விருப்பத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, உடனே செய்கிற வேளையில் தாவீதுக்கு அதை விரும்பலை. ஏண்டா ஒரு மரணத்துக்கு ஊடாக போய் எடுத்தபடி அவன் என்ன செய்கிறான், ஊற்றி விடுகிறத பாருங்கள். ஏண்டா அதுதான் ஒரு காரியம், அவனோடு தேவன் இருக்கிறார் என்று அவங்க அறிஞ்சிருந்தான். அதே போல தான் தேவன் ராஜாவாக வந்தார், தேவனங்களை மீட்க வந்தார். ஆனால் அவர் அந்த நாளில் ராஜாவாக இல்லாட்டும் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் அவர் ராஜா என்பதை விசுவாசித்தாங்க. ஆமென். அதே போல தேவன் வருவார் என்பதை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். மீண்டும் அவர் அரசாழ்வார் என்றார். ஆனால் இப்போ இல்லை, ஆனால் அவர் வருவார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். அப்போ பாருங்கள், இது எவ்வளவு ரகசியமாக இருக்கிறது. அதான் பாருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டான், அழைக்கப்பட்டான், அபிஷேகிக்கப்பட்டான், பொருத்தப்பட்டான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆடு மேய்ப்பதிலிருந்து ராஜாவாகும்படி அழைக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு சாணத்தில் பொருத்தப்பட்டான். கவனியுங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. ஆபிரகாம் தெரிந்து கொள்ளுதலுக்கு அடையாளம், ஈசாக்கு நீதிமானாக்கப்படுதலுக்கு அடையாளம், யாக்கோபு கிருபைக்கு அடையாளம், யோசேப்போ பரிபூர்ணமாயிருந்தான். அப்போ பாருங்கள், எல்லாமே அந்த ஓர்டரில் அவங்க வர்ற வேளையில் அவன் என்ன செய்யப்பட்டாங்க, பொருத்தப்படுறதை பார்க்குறோம். அங்கே தான் நீங்களும் இருக்கிறீர்கள், அழைக்கப்பட்டீர்கள். நீங்கள் ஒரு தாவீதா, முதலாவது தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்களா என்பதை நீங்களும் நானும் என்ன செய்யணும், நாங்கள் தீர்மானித்து பார்க்கணும். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய விருப்பம் செய்ய சரியாமல் இல்லாமல் தேவங்களோடு இருக்கிறார், நான் கேட்டதை தந்தாருன்ட்டு நாங்கள் நம்பி நாங்கள் மூடர்களை போல் நாங்கள் விழுந்து போகக்கூடாது. எங்களுடைய கிரியையில் எல்லாமே என்ன செய்யணும், நாளுக்கு நாள் என்ன செய்யணும், நாங்கள் தேவனுடைய விருப்பத்தை செய்யாக நாங்கள் காண்பிக்கணும். ஏண்டா அந்த விருப்பம்தான் செய்ய என்ன செய்கிறது, காண்பிக்கிறதா இருக்கிறது. ஆமேன். அதனால தான் கவனியுங்கள், அந்த அபிஷேகமானது அவனை அடைந்தவுடனே அவன் சரியாக அதிலிருந்து அவன் ராஜா என்கிற ஸ்தானத்தில் பொருத்தப்பட்டான். அப்போ அதே போல தான் நாங்கள் வார்த்தையோடு நாங்கள் எப்போ பொருத்தப்படுகிறோம்டா, நாங்கள் அபிஷேகிக்கப்பட்டால் தான் நாங்கள் என்ன செய்யலாம், பொருத்தப்படலாம். எல்லா வார்த்தையோடு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்புற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யுமென்று அவனோட பொருத்தப்படும். அப்போ அந்த வார்த்தையோடு என்ன செய்வான், அதில் இருப்பான். நாங்கள் இல்லாட்டி நாங்கள் உலகத்தில் தேவன் ரெண்டையும் வச்சிருக்கிறேன், இன்றைக்கி உலகத்தில் வச்சிருக்கிறேன். அப்போ உலகத்தில் வைக்கக்குள்ள நான் ஒரு பெரியவனாக வரணும், என்ன ஜனங்கள் மதிக்கணும். இன்றைக்கி ஜனங்களோட விருப்பமே அதுதான். ஆனால் தேவனுக்காக எதை செய்யணும், தேவன் வேதத்தில் எனக்கு என்ன ஸ்தானத்தை வச்சிருக்கிறார், அந்த ஸ்தானத்தை நான் செய்கிறேன். அது இல்லை.
அந்த கடமையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் சரியாக இருக்கிறோம்ன்றா அது தவறான ஒன்று. ஏன்னா நீ அந்த கடமையை விட்டுட்டு நான் சரியாக இருக்கிறேன் இதை மனுஷனுக்கு தெரியாதுன்னு சொன்னால் அது நியாயம் இல்லாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி நீ என்னவா இருக்கிறாயோ அதுவா நீ இருக்கும். அதுதான் தேவன் உன்மீது வைத்த விருப்பமும் அதுதான் நீ செய்கிற செய்கையுமாக இருக்கிறது. ஆமேன். அது இல்லாமல் நானும் உரிமை பாராட்டியல நீங்களும் உரிமை. ஏன்னா வேதம் கண்ணாடியாக இருக்கு. நீங்கள் முன்னுக்கு பார்த்தா சரியாக இருக்கான்னு தெரியும். அப்போ அதனால தான் நாங்கள் எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிற காரியம் அதுதான். வேதம் எல்லாமே போதிச்சிருக்கு. சொந்த கருத்தால் தான் இன்றைக்கு என்ன நடக்கிறது, இன்றைக்கு உலகத்திலே பிரிவினையும் சபைக்குள்ளே பிரிவினையும் என்றால் மாற்று கருத்து. ஆனால் வேதம் ஒன்றை பேசு. எங்களுக்குள்ள கோட்பாடு இருக்கலாம், கொள்கையில் இருக்கலாம். ஆனால் வேதம் எதை போதிக்கிறதோ அதில் எந்த கொள்கையும் இல்லை. ஏன்னா ஒரே தேவன், ஒரே வார்த்தை. ஆமென். அந்த வார்த்தை தான் நீங்களும் நானும் யார் என்பதை நிரூபிக்கிறது. ஏண்டா நாங்கள் யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, நாங்கள் எவனம் என்றும் இல்லை. நாங்கள் எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக ஒரே சரீரத்துக்குள்ளாக நாங்கள் ஞானஸ்தானம் பட்டு பொருத்தப்பட்டோம். அதனால தான் அமெரிக்கன் ஒரு வார்த்தை ஆராதிக்கிறானண்டா அவன் ஆராதிக்கிற நாங்களும் சரியாக இருக்காமல் சரியாக 2 பேரும் ஆராதிச்சோம். ஏன்னா வேதம் எல்லாமே நீ எப்படி இருக்கணுமென்றது போதிச்சிருக்கு. அப்போ அதனால தான் எதுவுமே வித்தியாசப்படாது, எல்லாமே சரியாக இருக்குது. அதனால தான் பவுல் அந்த அப்போல்லாவோட அந்த வழியாக சமவழியாக போகிற வேளையில், அப்போல்லாவை காண்ற வேளையில், அந்த ஜனங்களை பார்க்குற வேளையில் அவங்க கிறிஸ்தவளாக இருக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு வித்தியாசம், டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏனென்றா அந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளே வித்தியாசம் அங்கே இல்லை. அப்போ அவன் உடனே என்ன செய்கிறான், நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்று பாருங்கள். ஏன்டா ஞானஸ்தானம் பெற்றால் தான் அபிஷேகம் வரும். அப்போ அந்த பரிசுத்த ஆவி தான் என்னையும் உங்களையும் என்ன செய்கிறது, நாங்கள் வேறுபட்டதாக இருக்கலாம், வேறுபட்ட ஜனமாக இருக்கலாம், வேறுபட்ட பாஷையாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் ஒரே கோட்பாட்டுக்குள்ளே இணைக்கிறது தேவண்ட ஆவி தான். அப்போ அதனால தான் அவன் பார்க்குறான், அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. அப்போ அதனால தான் அவங்க இருக்கிறான் நீங்கள் எந்த ஞானஸ்தான். அப்போ அது சரியில்லைன்னு சொல்லி சரியானது கொடுக்கல அவங்க பொருத்தப்படுறான். புரியுதா அவங்களுக்கு? அப்போ அதனால தான் இன்றைக்கி யுத்தங்களும் சண்டைகளும் ஏனென்றா பரிசுத்த ஆவி இல்லாதான். அது இருந்தால் யாருமே யுத்தம் பண்ண மாட்டான். ஒருவன் சொல்லதுக்கு தாழ்மையாக கேட்பான், தாழ்மையாக நடப்பான். எங்களிலும் மற்றவனை என்ன நினைப்பான், மேன்மையாக நினைப்பான். ஏனென்றா அது பரிசுத்த ஆவி. பாருங்கள், அவ்வளோ பவுல் என்ன செய்கிறான், பேதுருவை பார்த்து என்ன செய்கிறான், கடிஞ்சு கொள்கிறான். நீ மாய்மாலக்காரன்ன்றான். நீ ஒன்றை பேசிட்டு ஒன்றை செய்கிறான்னு சொல்கிறான். அவன் பேசாமல் தான் சண்டை பிடிக்க. இன்றைக்கு பேசினா அடிப்படி வந்துடும். ஆனால் பாருங்கள், அவன் திறவுகோல் கொடுத்த மனிதனுக்கு பவுல் எப்படி பேசுகிறான்னு பாரு. ஏனென்றால் அந்த பரிசுத்த ஆவி இருந்தபடினால அது தன்னடக்கத்தை கொண்டு வந்துச்சு. அப்போ அது என்ன செஞ்சிச்சு, இன்னொரு மனிதனுக்கு மரியாதை செலுத்திச்சு. ஆனால் பரிசுத்த ஆவி இல்லாட்டி என்ன நடக்கும், வாக்குவாதங்கள், சண்டைகள் எல்லாமே அங்கே உண்டாகும். அதான் வேதம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு எங்கேயும் அது இங்கேயா இருக்கலாம், இங்கேயா இருக்கலாம். இன்றைக்கு ஏன் இந்த யுத்தங்களும் சண்டைகளும் வியாதிகளும் பிரச்சனைகளும் என்றால் தேவண்ட ஆவி இல்லாதான். தேவண்ட ஆவி எங்கேயோ அங்கே என்ன இருக்கா, விடுதலை உண்டு. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ யார் குமாரன், இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் நீங்கள் எல்லாத்துலேயும் விடுதலை ஆவீங்க. அப்போ பாருங்கள், அதான் குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ தேவன் ஒரு மனிதனை விடுதலை ஆக்கணும், தேவன் ஒரு மனிதனை நடத்தும். அப்போ பாருங்கள், அது இல்லாமல் தேவன் உங்கள் மத்தியில் அந்த விருப்பத்தை வைக்காமல், தேவன் அந்த செய்கையை வைக்காமல் உங்களால் எதையும் செய்யலாம். நாங்கள் வற்புறுத்த வேண்டியதாக இருக்குது. இதை செய், இதை செய், இங்கே வா, அங்கே போ அண்டு நாங்கள் என்ன செய்யணும் சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் தேவன் அங்கே வச்சா யாரும் சொல்லலை. அதால தான் வேதம் சொல்லுது, ஏன்னா பரிசுத்த ஆவி உங்களுக்கு போதகராக இருக்குது, அதனால் ஒருவனும் உங்களுக்கு போதிக்க தேவையில்லை. அப்படி தானே சொல்லுது. இல்லாதபடியாக தான் நீங்கள் இங்கே வாரீங்க. அதுக்காக சில பேர் சொல்லலாம், நான் இருக்கேன்னு வராமல் இருக்கேன் அப்படி சொல்லு. ஆனால் அவன் இருக்கிறவனும் வருவான். என்னென்னா சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமானது. ஏன்னா தேவன் ஒரு மனிதனை வச்சு அவனோட பேசுவார். அந்த நாளுக்குரிய செய்தியை கொடுப்பேன். எங்கே அவன் குறையோ அதை தான் அவர் பேசுவேன், எங்கே வளர்ச்சியிலையோ அதை தான் அவர் பேசுவேன். ஏனென்றால் அவர் அந்த சரியான பாதைக்கு நடத்தும். அந்த வார்த்தைக்கு அவர் நடத்த மட்டும் எந்த மனிதன் வித்தியாசமாக இருந்தாலும் அவனுக்கு பேசுவேன். ஏனென்றால் அவனை சீர்படுத்தும். தேவன் எப்பயுமே சீர்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால தான் தேவன் உங்களை பரிபூர்ணப்படுத்த தேவன் என்ன செய்கிறார், உங்களை அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். அப்போ பாருங்கள்,
நிறைய காரியத்தை கொண்டு வந்தோன்னா இப்போ நாங்கள் இப்போ நான் ஃபுல் டயர்டாண்டபடியாக நான் சின்ன செய்தி தான் எடுத்து வார். நாங்கள் இது கூட்டங்களை முடிஞ்ச பிற்பாடு நாங்கள் பார்ப்போம். ரைட். ரைட். பாருங்கள், எப்பொழுதெல்லாம் நீங்கள் யாரோ ஒருவரை போல பாவிக்க முயற்சி செய்கிறீர்கள், அப்பொழுது தொல்லையை நீங்கள் என்ன செய்கிறீர்களாம்? எதிர்நோக்குங்க. இப்போ நாங்கள் ஒருவரை போல் இருக்கணுமென்று நாங்கள் ஒரு நாளும் விரும்பக்கூடாது. எங்களுக்கு ஒரு விருப்பம் பண்ணணும், இயேசுவை போல் இருக்கணும். எங்களோட விருப்பம் வந்து அவரை போல் இருக்கணும். அப்படி தான் வேதம் சொல்லுது. நான் சொல்லல, விருப்பம் சொல்லுது. எப்பயுமே அவரை போல், அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. நீங்கள் அவரை பெற்றுக்கிட்டு இருந்தால் நீங்கள் எல்லாமே பெற்றிருப்பீங்க. உலகத்தில் எதுவுமே குறை இருக்காது. ஏனென்றால் அவர் எல்லாமே உங்களுக்கு தருவேன். ஆமென். அப்போ பாருங்கள், எப்பொழுது நீங்கள் யாரோ ஒருவரை போல பாவிக்க முயற்சி செய்கிறீர்கள், அப்பொழுது தொல்லையை எதிர்நோக்கி நீங்கள் பெற்றிராத ஒன்றை போல நீங்கள் இருக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு கிறிஸ்தவனை போல பெற்றிராவிட்டால் என்னால் இருக்கலாம். நான் பெற்றிருந்தால் என்னால் என்ன செய்யலும்? இருக்க முடியும். நீங்கள் எல்லாம் அந்த வெளிச்சத்தை காண்பீங்க, எல்லாம் அந்த வல்லமையை காண்பீங்க, எல்லாம் அந்த பேச்சில் காண்பீங்க, என்ற உடுப்பில் காண்பிப்பீங்க, என்ற செய்கையில் காண்பீங்க. ஏண்டா அதை கொடுத்தது அவராக இருக்கிறார். ஆமென். அப்போ பாருங்க நீங்கள் இருக்க முடியாது என்ற சிறிய கோளுரையை நான் உரைக்கிறேன். பாருங்கள், அடிக்கடி கூறுவது வழக்கம். அது நீ பெற்றிராத ஒன்றை போல நீ இருக்க முடியாது. எனவே அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். எனவே நீங்கள் ஏதாவது ஒன்றை போல பாவித்து கொள்ள முயற்சி செய்யும் போது நீங்கள் வெறுமனே நடிக்கிறீர்கள். ஆமென். தேவன் அதை அறிவார், ஜனங்களும் கூட அதை அறிவார்கள். தேவனுக்கும் தெரியும், ஜனங்களுக்கும் அதை தெரியும். ஏனென்றால் தேவன் வந்து அதை அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ அதனால தான் தீர்க்கதரிசி அடையாளம் என்ற ஒரு செய்தியை சொல்கிறேன். தேவன் உங்களில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாராம். ஆனால் ஜனங்கள் உங்களில் எதை எதிர்பார்க்குறாங்களா? கிரியையில் எதிர்பார்க்குறாங்க. பாருங்கள், தேவன் உங்களில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார், ஜனங்கள் உங்களை கிரியை. ஏன்னா விசுவாசம் இருக்கிறவனுக்கு கிரியை இருக்குது. அப்போ தேவன் நீங்கள் வேதத்தை என்ன செய்வார்? தேவன் உங்களில் எழுதினபடினால உங்களோட பேச்சு, அவன் ஒரு கிறிஸ்தவன். ஏன்னா தேவன் உங்களில் விசுவாசத்தை எதிர்பார்க்குறார், ஜனங்கள் கிரியன்றக்குள்ளே நீங்கள் உதவி செய்கிறதல்ல, நீங்களோட வாழ்க்கை முறை, உங்களோட செய்கை முறை, உங்களோட பேச்சு முறை, நீங்கள் எங்கெந்த இடத்துல இருக்கிறீங்க, நீங்கள் வாழ்கிற முறை, அந்த கிரியே ஜனங்க பார்ப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இவன் மெய்யான இடத்துக்கு போகிறாங்க, மெய்யான தேவனை இவங்க ஆராதிக்கிறாங்க, இவன் தான் ஒரிஜினல் கிறிஸ்தவன்ன்றதை அவங்க சொல்லுவாங்க. ஆமென். அப்போ பாருங்கள், அதனால தான். ஆனால் அன்றைக்கு பாருங்கள், அவங்க அன்றைக்கு பரிசுத்தாவியை பெற்று அங்கே தங்களோட சுயநலம் இல்லாமல் அவங்க ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துகிற வேளையில் வேதம் என்ன சொல்லுது? அப்போ சொல்லலை, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையில் சேர்த்தாராம். வர 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 ஜனம் என்ன செஞ்சிச்சான்? பெருகிச்சு. ஏனண்டா அவங்களுக்குள்ள உண்மை இருந்துச்சு, அவருக்காக இருந்தது. இப்போ பாருங்களுக்கு சுயநலம். ஞாயிறு ஆராதனை போயாச்சு, ஆராதாச்சு, வார்த்தையை கேட்டாச்சு, நான் நல்லவனாக வாழணும்னுட்டு அப்படியே போய் படுக்கிறேன். அப்படியே போய் என்ன செய்கிற? வீட்டு குடும்பங்களை செய்துட்டு திரும்ப அடுத்த ஞாயிறு வார். யாருக்கும் சொல்ல விருப்பம் இல்லை, யாரையும் போய் சந்திக்க விருப்பம் இல்லை, யாருக்கும் பேச விருப்பம் இல்லை, ஏதோ ஒன்று. ஆனால் தேவன் உங்களுக்குள் அது இருந்தால் நீங்கள் செய்வீங்க. ஏன்னா எல்லாரையும் எப்படி அழைச்சிருக்கிறாராம்? சுவிசேஷர்களாக. ஆணண்டும் இல்லை, பெண்ணண்டும் இல்லை, சிறுவரண்டும் இல்லை, பெரியவரண்டு. நீங்கள் யாருக்கும் ஒருவருக்கு என்ன செய்யணும்? சொல்லி நீங்கள் உண்மையின்படி என்ன செய்யணும்? இதண்டோணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஒன்றை நிச்சயித்திருக்கிறீங்க. அந்த நிச்சயிக்கப்பட்டதுக்காக ஒருவனை அழைக்கிறீங்க, வந்து பார், ஆமே நீ வா, இதுதான் சரி, இதுதான் சத்தியமன். ஆனால் நாங்கள் அதை செய்யாமல் நாங்கள் அந்த ஒரு வாரம் எங்களோட டைம் டேபிளை என்ன செய்கிறோம்டா நடைமுறைப்படுத்தி அதை செய்யக்குள்ள, அப்போ தேவன் உங்களுக்கு அந்த விருப்பத்தையும் செய்ய வச்சிருக்கிறாரா? இல்லை. இதை நானும் தரையிலாது, நான் தரையிலமெண்டா நான் தந்துடுவேன். அப்படி எனக்கு ஒரு போனஸில் 100 கோட்டா தந்தால் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் கூட்டி போவேன். ஆனால் எனக்கே தரையிலாது பிறகு இப்போ நானே வந்து என்ன செய்யணும்? வருந்தி அழுது என நான் என்ன ஆயத்தப்படுத்தி நான் போகணும். அதை தேவன் எனக்கு தந்திருந்தால் தான் நானே போகலாம். ஆமென். அது இல்லாட்டி நாங்கள் எல்லாமே போய் குந்தி இருக்கணும். என்ன செய்யும்? உலக அழிவில் வந்து நாங்கள் எல்லாம் நோவாவை போல் கஷ்டப்பட்டு தான், ஒரு வேளை அதுலேயும் மறுதளிக்காமல் இருந்தால் தான் நாங்கள் போகலாம். அப்படி இல்லாமல் போகணுமெண்டா தேவன் இந்த நாளில் ஏனோக்க போல இந்த பூமி பாவமுள்ள பூமியாக இருந்தாலும் தேவனோடு நடந்து குடும்பத்தோடு வாழ்ந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டு திடீரென்று நாம் என்ன செய்யணும்?
காணாமல் போகணும். அப்படி போகணுமெண்டா பர்ஃபெக்ட் பரிபூரணம் அதான் எடுத்துக்கொள்ள. அதில் பெற்றவங்க வந்து பரிபூர்ணம். ஏண்டா பாருங்கள், உயிரோடு இருந்து மறுரூபமாகுது. அது வந்து ஒரு பரிபூர்ணம். எலியாவை போல, ஏனோக்க போல தான் எங்களுக்கு அது பாருங்கள் மணவாட்டி கொடுத்துருக்குற. நோவா வந்து உபத்திரத்துக்கூடாக போகிறவனுக்கு அடையாளம். எலியா வந்து உபத்திரம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளப்படும். 2 தருணம் இருக்குது. அப்போ எதில் நாங்கள் போக போகிறோம்? ஆனால் அதில் போக இயலாது. ஆனால் அது சொல்ல இயலாது. தேவன்ட கிருபை ஒருவனுக்கு 2 பேருக்கு அது கொடுக்கலாம், அது அவருக்கு தெரியும். ஆனால் அதில் தவறுபடி இதை விட்டால் மணவாட்டிக்கு எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கு தேவன். நிறைய ஆகாரம் இருக்குது, ஏன்னா நிறைய எல்லாமே இருந்தபடினால ஒன்றும் செய்ய தேவையில்லை. சிம்பிள். நீங்கள் உங்களை தாழ்த்தினாக்கணும், தேவன் கொண்டு போவேன். எங்களுக்கு அது இல்லாதது தான் பிரச்சனை. ஏன்னா எங்களுக்கு இருக்கிற சுயநலம் தான். சுயம் என்பதில் சாம்பலாக மாறணும். எங்களுக்குண்டு சுயம் இருக்கக்கூடாது. அப்போ எங்களுக்கு அது இருக்குது. அதான் அந்த ஆமுதுரு சொல்கிறேன், எங்களுக்கு இந்த பூமி நீங்கள் புத்தனை பின்பற்றா புத்தன் என்ன செஞ்ச முழுக்க துறந்து விட்டு என்ன செய்கிறேன் வனவாசம் போகணும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? நாட்டுக்கு யுத்தம் பண்ணுறோமா, இடத்துக்கு யுத்தம் பண்ணுறோன்னு நல்ல ஒரு ஸ்பீச் ஒன்று. அப்போ அவர் சொல்ல இங்கே யாருமே அதை சரியாக நடத்துகிறது. அதனால தான் நாங்கள் எல்லாமே எங்களை அர்ப்பணித்து தியாகம் பண்ணி ஒரு சமாதானத்துக்கு போவோம்ன்றக்குள்ள எனக்கு அந்த உறவு வந்து என்னை தொட்டிச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. சுயநலம். தனக்கண்டு தண்ட குடும்பம் தண்ட கொள்கை, தன்னுடைய முன்னேற்றம், தன்னுடைய எல்லாமே. ஆனால் இங்கே ஆடு மேய்ச்சவனது எங்கே கொண்டு வர அரசனாமாது. ஏன்னா அவனுக்கு அந்த விருப்பம் இருந்துச்சு. தேவனில் வாஞ்சி இருந்தபடினால தேவன் என்ன செய்த அதை கொண்டு வந்தேன். ரைட். அப்போ பாருங்கள், நாங்கள் பெற்றிராத, நான் ஒரு கிறிஸ்தவனாக பெற்றில்லை, நான் அதை ட்ரை பண்ணி நான் எப்படி வேண்டிடும். சில சந்தர்ப்பத்தில் நான் என்ன செய்யணும்? நடிக்க வேண்டி வரும். அதில் நான் என்ன செய்யணும்? தோல்வி. ஆனால் தேவன் அழைச்சிருந்தா ராஜா என்ன, மந்திரி என்ன, சிங்கம் என்ன, கரடி என்ன, எப்பயும் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பேன். எனக்கு பயமென்றதே இருக்காது. தேவன் என்னோடு இருக்கிறார். அந்த பயம் வந்து இருக்கா. இதை வந்து இந்த செய்தியை திக்கரிசி தெய்வீக சுகத்தோடு தான் அடிக்கடி கொண்டு போகிறேன். நான் அதை விட்டுட்டு இன்றைக்கு நாளுக்கு எங்களுக்கு தேவையோ நான் அதை பேசி கொண்டு போகிறேன். ரைட். அப்போ அவர் பண்டைய மெதடிஸ் ஒரு பிரசங்கி சொல்கிறத சொல்கிறே பாருங்கள். அதாவது அந்த பிரசங்கி அடிக்கடி மெசேஜில் சொல்லுவேராம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் தடைகளை தளர்த்தினோம், பாவத்தோடு ஒத்து போய்விட்டோம். நாம் தடைகளை தளர்த்தினோம், செம்மறியாடுகள் வெளியேறின, ஆனால் வெள்ளாடுகளும் உள்ளே வந்தது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருண்டா திகர்சி, நாங்கள் வந்து தடையை வந்து தகர்க்கக்கூடாது. எப்பயுமே ஒரு மேய்ப்பனானவன் என்ன செய்வானா, அந்த செம்மறியாடு என்ன அது வந்து இன்னொருவர வழியில் தான் நடக்கும், அதுக்கு சுய புத்தி இருக்காது. அப்போ அந்த மேய்ப்பன் வந்து அது பாவம் போய் மேய்ஞ்சிட்டு வர வேண்டும், அவன் விட மாட்டான். அவன் எப்பயுமே அந்த அடைப்பை வச்சு, வாசலில் அடைப்பை வச்சு எப்பயுமே அவன் வாசலில் இருந்து அதை வெளியே விடாமல் என்ன செய்வானா, பாதுகாப்பான். அப்போ ஒருவேளை அவன் பாவம் என்று அதை திறந்து விட்டானண்டா என்ன நினைக்குமெண்டா, செம்மறியாடு வெளியே போய் வெள்ளாடு உள்ளே வந்துடும். அப்போ அதே போல் தான் இன்றைக்கு சபைக்குள்ளாக வந்து கட்டுப்பாடு, அங்கே பாவத்துக்கான தண்டனைகள், வார்த்தையை வந்து நீ ஒழுங்காக நடக்கணுமென்று அந்த தடையை உடைச்சி நாங்கள் கண்டிப்பு போடாமல் விட்டோமெண்டா வெள்ளாடெல்லாம் உள்ளே வந்துடும். வெள்ளாடெல்லாம் உள்ளே வந்து என்ன செய்யுமெண்டா, அது இருந்து அது கிறிஸ்தவர்களை போல் நாங்கள் நடிப்போம். ஆனால் வந்து செம்மறியாடெல்லாம் என்ன செஞ்சிடும், தொலைஞ்சி போயிடும். அப்போ அதாவது ஏண்டா அவங்க வார்த்தை தொலைஞ்சி போக்குள்ளே வெளியே போகிறது அர்த்தம் இல்லை, உலகத்துக்குள்ளாக அது என்ன தேவனை விட்டு ஏண்டா தேவன்ட காரியத்தில் இருந்து அவங்க என்ன செய்வாங்க, குறைப்பட்டு பலவீனப்படுவாங்க. ஆனால் முன்குறிக்கப்பட்ட ஜனத்தை கொண்டு வருவேர். ஆனால் தீக்கர்சி என்ன சொல்கிறேன்னா அவங்க வெளியேறுவாங்க. அப்போ அந்த தடைகள் அன்றைக்கும் பார்த்தோம். என்ன யோசுவாவில் என்ன நடந்துச்சு, 36 பேர் யார் மரித்தாங்க, நல்லவங்க மரிச்சா. அப்போ அந்த நல்லவங்க மரிக்கிறதுக்கு வந்து காரணமாக அமையக்கூடாது. அப்போ அதனால தான் வந்து சபையில் வந்து என்ன செய்கிறேன்டா, கட்டுப்பாடுகள் தேவனுடைய வார்த்தையோடு சமரசம் இல்லாமல் இருந்தால், இப்போ நாம் மெதுவாக நடந்தால் என்ன செய்வீங்க, நீங்கள் வேறொரு சபையை பார்ப்பீங்க, போவீங்களா இல்லையா? செம்மறியாடெல்லாம் வெளியே போய், இப்போ செம்மறி வெளியிலேருந்து இங்கெல்லாம் வந்தது என்ன காரணம், வார்த்தையின்படி இல்லாட்டி ஜனங்கள் என்ன செய்வாங்க, வெளியேறுவாங்க. அதுக்கு ஏனென்றா அந்த தடைகளை வந்து அவங்க உடைச்சிட்டாங்க.
அப்போ வார்த்தையான சரியான வேத ஒழுங்கு அவங்க வச்சிருந்தா அந்த செம்மறியாடு என்ன செய்யாது, வெளியே போகாது. அப்போ இன்றைக்கு அதே போல் நான் இன்றைக்கு இந்த சபையை கட்டுப்பாடு இல்லான்னு எப்படியும் வாழண்டா இங்கே இருக்கிறவங்க தேவன் என்ன செய்வார்? சவுலுக்கு என்ன நடந்துச்சு? சவுலுக்கு நடந்தோன்னே தாவீதுக்கு இது என்ன செஞ்சிச்சு? என்னொரு அபிஷேகம் போனோன்னே ஜனங்கள் எல்லாம் எங்கால மாறினாங்க, தாவீதிட பக்கம் மாறினாங்க. அப்போ அதுதான் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்யக்கூடாது, நடக்காமல் நாங்கள் எப்பயுமே அது குடும்பத்திலையா இருக்கலாம், சபையிலையா இருக்கலாம், கட்டுப்பாடு வேணும். ஆமென். வேத ஒழுங்கு வேணும். வேத கட்டுப்பாடோடு சபையை நடத்தினாதான் ஜனங்கள் பாதுகாப்பை பெற்றுக்கொள்வாங்க. ஆமென். அப்போ அதனால தான் தீர்க்க சொல்கிறேன், அந்த தடைகளை நாம் உடைக்கக்கூடாது. எப்பயுமே வார்த்தை என்றும் அரணை வச்சு கொண்டு நாங்கள் எப்பயுமே அதை தான் முன்னால் வச்சு நாங்கள் பாதுகாக்கோம். எனது எந்த வார்த்தை இல்லை, இது தேவனுடைய வார்த்தை. அப்போ அதை நாங்கள் பயம் இல்லாமல் யாரை வெட்டினாலும் நாங்கள் பேசும்போது. ஆனால் சுவிசேஷமானது ஒரு மனிதனை பற்றி பிடிக்கும்போது அவனுக்குள் என்ன செய்யும் என்பதை நான் கண்டிருக்கிறேன். அது உங்களை வித்தியாசமாய் பார்க்க செய்யும், வித்தியாசமாய் நடக்க செய்யும், வித்தியாசமான கிரியைகளை செய்ய முடியும். எல்லாமே பரிசுத்த ஆவி வந்தால் பாருங்கள், உங்களுக்கு சில ஆரம்பத்தில் சிலதில் விருப்பம் வாஞ்சியாக இருக்குது, இப்போ அது இருக்காது. ஆமென். உங்களை வித்தியாசமாக நடக்க பண்ணும். ஏனென்றால் அது எல்லாமே தேவனாக இருக்கிறார். அப்போ அதனால தான் நீங்கள் தேவன்ட வார்த்தையை அறியும் போது, தேவன் வரும்போது எல்லாமே உங்களை மாற்றுகிறதா இருக்கிறது. ஆமென். அதனால் இன்றைக்கி நாங்கள் பார்த்த காரியம், நாங்கள் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு பொருத்தப்படுதோம். ஆமென். அப்போ இன்றைக்கு நாங்கள் மணவாட்டி என்ற அந்த அந்தஸ்து ஸ்தானத்தில் நாங்கள் பொருத்தப்பட்டிருக்கிறோமா, அல்லது எங்களோட விருப்பம் செய்கை எதை காண்பிக்கிறது? நாங்கள் உலகத்தில் நல்லவளாக இருக்க விரும்புகிறோமா, அல்லது உலகத்தில் மேன்மை உள்ளவளாக இருக்கிறோமா, உலகத்தில் நான் இப்படி இருக்கணுமென்று நீங்கள் விரும்புகிறீங்களா? அப்போ தேவன் அந்த விருப்பத்தை உங்களில் அவர் வைக்கல. அப்போ தேவன் உங்களை என்னவாக அழைக்க சித்தமோ, என்னவாக வைக்க விரும்பினாரோ அதை கேளுங்க. ஆமென். அதுதான் நீங்கள் அதை கேட்டு வந்தாதான், அதை கேட்டு நீங்கள் ஜெபிச்சாதான், அதன்படி நீங்கள் வாழ்ந்தாதான் தேவன்ட வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்கிறது அர்த்தமாக இருக்கிறது. நான் சொல்லல, வேதம் அதை சொல்லுது. ஆமென். அப்போ உங்களோட வாஞ்சை எல்லாம் தேவன் மீது இருக்கணும். மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல் தேவன் மீது உங்களுக்கு வாஞ்சை இருக்கணும். அப்போ ஒருவனும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்கள் சொல்லுவீங்க எதாண்டா ஆமேன் மட்டும்தான். அப்போ இதில் அது இருக்குது. அப்போ திக்க சொல்ல நான் அதுக்காக சந்தோஷப்படுகிறேன். ஏண்டா ஜனங்கள் சொன்னோன்னு ஆமேனன்றான். ஆமேனன்றா அப்படியே ஆக கடவுது, அது சத்தியம், நீங்கள் சொல்கிறது உண்மை. அப்போ என்ன வேதம் என்ன சொல்லுது? வாயினாலே கிரியை செய்யும்போது அந்த வசனத்தை தூக்கி விடுங்க. என்ன நல்ல ஒரு வசனம், வாயினாலே அறிக்கை செய்யப்படும். அது என்ன? ஆமென். அதான் ஆமென். அப்போ நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே. நீங்கள் வாயினால் அறிக்கை செய்யாட்டி உங்களுக்கு ரட்சிப்பே இருக்காது. அதால் தான் உங்களை வாய்க்குள்ளே முட்டையை விழுங்கினதிலிருந்து ஏன்னா விழுங்கி போட்டு ஆமேன் என்று சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் மெதுவாக சொல்லுவீங்க, பிறகு சொல்லி அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆகிடும். ஆமேன் என்று இது என்னுடைய கருத்தல்ல, நான் பேசுகிற அவ்வளோம் தேவனுடைய வார்த்தை. ஆமென். நான் அதை தவிர நான் எதையுமே விரும்புகிறது இல்லை. அப்போ அன்றைக்கு மார்ட்டினுக்கா அவர் லட்சியமே எதுவாக இருந்துச்சு? தேவனை மகிமைப்படுத்தி பிரியப்படுத்துவதே அவனுடைய லட்சியமாக இருக்கிறது போல் என்னுடைய லட்சியமும் அதுதான். அதனால தான் நான் எப்பயுமே என்னுடைய மெசேஜ் அவரை மாத்திரம்தான் உயர்த்தும். ஆமென். அவரை மாத்திரம்தான் அதுக்கான எந்த தியாகமும் செய்வேன், எதையும் நான் செய்வேன். ஆமென். அதனால தான் தேவன் அதே போல தான் அது எனக்கு மட்டும் இல்லை, தாவீதாகிய உங்களுக்கும் தான். ஆமென். நீங்கள் தாவீதாக அழைக்கப்பட தீக்க சொல்கிறேன். தாவீதை குறித்து தீக்க சொல்லக்குள்ள சொல்கிறேன், என்னுடைய இருதயத்தில் தாவீதுக்கு ஒரு இடம் இருக்காமல். ஏன்னா அவ்வளோ ஒரு நல்லோர், அவனை போல அப்படி இருந்த மனிதன் இல்லை. பாருங்கள், தன்னோட வாழ்க்கையில் கூட தீக்க சொல்கிறேன், தன்னுடைய சொந்த தங்கத்தையும் சேர்த்து வச்சான் ஆலயம் கட்ட. அப்போ பொயிண்டை பார்த்து அடிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. இந்த ஆலயம் இல்லை, உண்மையான இயேசு கிறிஸ்து இறங்குற ஆலயம் சாலமோன். ஆமென். அந்த ஆலயம் இன்றைக்கு நீங்கள் தான் அந்த ஆலயம்.
அப்போ அதனால் நாங்கள் வாசம் பண்ணுற இடம் நல்லதாக இருக்கிறதுக்கு நீங்கள் செய்கிறது வேறு. ஆனால் அப்படி ஒரு வாழ்ந்த உண்மையான மனிதன் பாருங்கள், அவனுக்கு விருப்பம் இருந்துச்சு, ஆனால் அந்த விருப்பத்தை அவன் ஸ்டாப் பண்ணினான். பாருங்கள், அது எப்படியான தேவன் பாருங்கள். தேவன்ட செய்ய இருந்த மனிதன் தேவன்ட சித்தத்தை செய்கிறது, ஆனால் அதை செய்ய தேவன் விரும்பி நாமண்டா சரி இவ்வளவு செஞ்சவங்க அதை ஏன்னா செய்யட்டுமென்று விட. பாருங்கள், தேவன் நீதி உள்ள தேவன். அப்போ அதனால தான் தேவன்ட நீதியில் தேவன் நீதி அவர்கிட்ட போனால் நீதி கிடைக்கும். ஆமே, அவர்கிட்ட எந்த சமரசமும் இல்லை, அவர் உண்மையாக நடத்துகிற தேவன். அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வலவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஜீவனுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே நீர் ஒரு அழகான செய்தி கூடாக ஆண்டவரே நீர் எங்களை மீண்டுமாக உம்மை நோக்கி திரும்பி பார்க்க செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, எங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை நாங்கள் உறுதியாக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் நிச்சயித்து கொள்ளும்படியாக ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய விருப்பம் செய்கைகள் மாறி போனாலும் நீர் மாறாதபடி உம்முடைய பக்கம் எங்களை திருப்பி கர்த்தாவே ஆண்டவரே, நீர் இல்லாத அந்த நேரத்திலே ஆண்டவரே பேதுரு யாக்கோபு யோவானுடைய அங்கே விருப்பம் எல்லாம் மாறி போனது. ஆனால் நீர் மீண்டும் வந்து அவர்களுடைய விருப்பத்தை நீர் மாற்றின தேவன். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை விட்டு போனார் என்று அவர்கள் மீண்டுமாக அவர்கள் கடல் தொழிலுக்கு போய் தங்களுடைய ஜொப் ஆண்டவரே அங்கே தங்களுடைய வேலைகளுக்கு சென்ற வேளையிலே நீர் மீண்டும் தரிசனமாகி கர்த்தாவே ஆண்டவரே மீண்டுமாக என்னை பின்பற்றி வாருங்கள் என்று நீர் அழைத்தது போல ஒரு வேளை நாங்களும் அந்த வண்ணமாக மெய்மறந்து கர்த்தாவே நாங்களும் இந்த உலகத்தின் காட்சியை கண்டு நாங்கள் ஆண்டவர் எங்களுடைய விருப்பம் செய்ய எல்லாம் மாறி போகக்கூடும். ஆனால் நீர் மீண்டுமாக உயிர்த்தெழுந்த தேவன் இன்றைக்கு மீண்டும் எங்கள் மத்தியிலே நீர் வந்து கர்த்தாவே ஆண்டவரே மீண்டும் எங்களுடைய விருப்பத்தையும் செய்யையும் நீர் மாற்றும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை எச்சரித்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதனாலே கர்த்தாவே நாங்கள் விலையேறப்பட்ட ஜனங்களாயிருக்கிறோம், நாங்கள் சிலாக்கியம் பெற்ற ஜனங்களாயிருக்கிறோம். நீர் எங்களை அனுதினம் எங்களோடு பேசுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தாவே இன்னும் அதிகமாய் பலப்பட நீர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரோடும் உடைய இரக்கம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து என்றென்றும் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். யாவரும் அமர்ந்து